இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பண்ண போற ரெசிபி 3 அரிசி பொங்கல். உடம்புக்கும் ஆரோக்கியமான டேஸ்டும் சத்தும் சேர்ந்தே இருக்கிற 3 அரிசி பொங்கலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கலை நம்ம சாதாரண வெண்பொங்கலுக்கு பதிலா ஆரோக்கியமான பாரம்பரிய பொங்கலா பண்ண போறோம். முதல்ல இந்த பொங்கல் பண்றதுக்கு 3 வகையான அரிசியை எடுத்து வச்சிடலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிண்ணத்துல பச்சரிசியை 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க உங்க அளவை பொறுத்து பச்சரிசியை டம்ளர்லயோ கிண்ணத்துலயோ கூட அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி நான் புழுங்கல் அரிசி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசிக்கு பதிலா நீங்க கைக்குத்தல் அரிசி இருந்தா கூட எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் நீங்க பச்சரிசிக்கு ஈக்குவலா எடுத்துக்கோங்க. மூணாவதா சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. சீரக சம்பாலே பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு இருக்கு. அதுல நீங்க எதனாலும் எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா பச்சரிசி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இந்த 3 அரிசியையுமே 50 கிராம் அளவுக்கு ஈக்குவலா எடுத்திருக்கேன். நீங்க எதுல எடுக்கிறீங்களோ அதுலயே 3 அரிசியுமே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 அரிசியையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தனியா ஊற விட்டுருங்க. பொங்கலுக்கு தேவையான பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 3 அரிசியையுமே தனித்தனியாக 50 கிராம் அளவு எடுத்திருந்தேன். அதனால பாசி பருப்பையும் 50 கிராம் எடுத்திருக்கேன். பாசி பருப்பை ஒரு பேன்ல சேர்த்து ஃப்ளேமை லோல வச்சுட்டு பருப்பு செவந்து பருப்புல வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க அரிசியை எதுல அளந்து எடுத்தீங்களோ அதுலயே பாசி பருப்பையும் அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்திருக்கு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். குக்கரை நல்லா கழுவிட்டு குக்கரில் நம்ம முன்னாடியே எடுத்து ஊற வச்ச அந்த 3 அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ அரிசி கூடவே வறுத்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க கப்புலையோ டம்ளர்லயோ அளவு எடுத்திருந்தீங்கன்னா அதுல 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அளவுகள்ல அளந்து எடுத்ததுனால மொத்தமா 200 கிராம் அரிசியும் பருப்பு சேர்ந்து எடுத்திருந்தேன். அதுக்கு 900 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1 லிட்டருக்கு 100 ml கம்மியா. அதே மாதிரி குக்கரை மூடிட்டு ஆவி வந்ததும் விசில் போட்டுட்டு 6 விசில் வரதுக்கு விட்டுருக்கேன். அரிசியும் பருப்பு வேகிறதுக்குள்ள பொங்கலுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் 40 கிராம் அளவு எடுத்து சேர்த்திருக்கேன். நீங்க நெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. நீங்க எடுத்த அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பை 20 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லேசா இந்த மாதிரி செவந்து வந்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சீரகம் 7 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 கிராம் அளவுக்கு முழு மிளகு எடுத்து 1 பாதியமா தட்டி எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் பொடியா நறுக்கின இஞ்சி 7 கிராம் அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை நம்ம விருப்பம் தான். தேவையான அளவு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற தாளிப்பு அளவுகள் எல்லாமே அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரிசி பருப்பை வேற அளவுகளில் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே தாளிப்பை மாற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பெருங்காயத்தூளை கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளில் அரிசி பருப்பை 50 கிராம் கணக்குக்கு எடுத்திருந்தீங்கன்னா மட்டும் நான் சொன்ன தாளிப்பு அளவுகள் எடுத்துக்கோங்க. நான் 6 விசில் விட்டு வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. சரியான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்ச பொங்கல் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி சரியான பதத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 9 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் உங்க தேவையை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பச்சை பால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பாலை 150 ml எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாம கிண்டி விட்டுக்கோங்க. பொங்கல் இந்த அளவுக்கு நல்லா தளன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பொங்கலுக்கு ரெடி பண்ண தாளிப்பை சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 3 அரிசி பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் இந்த பதத்தில் கொஞ்சமாச்சு தளன்னு இருந்தால் தான் லேசாக ஆற ஆற கெட்டியாயிட்டே வரும். இந்த 3 அரிசி பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் கூட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார் வச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த ஆரோக்கியமான 3 அரிசி பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.